सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगत ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। कृष्णा वासुदेवा नारायण श्री प्रभात की जय। सकल साधुमंडली की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम 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 राम। அதாவது நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சில பிரபுபாதானுடைய வியாக்கியானத்தில் அருமையான பாகவதம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பாகவதம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு பாக்கியம் இருந்தால் தான் படிக்க முடியும். ரொம்ப சுலபமாக எளிமையாக இந்த பாகவத ஸ்லோகங்களை அப்படியே ரசித்து படிக்கலாம். பதமாக அர்த்தம் போட்டிருக்காங்க. அதுக்கு விளக்க உரை பொருள் உரையெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக அனுபவித்து இந்த பாகவத ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிறார் சில பிரபுபாதா. இதெல்லாம் நின்று நிதானமாக அனுபவிக்கலாம். ஏதோ படபடன்னு சப்தாக முறையில் கடகடன்னு ஃபஸ்ட்டு ஓடிட்டு ஏதோ சுருக்கமாக கதை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் இது விரிவாக அப்படியே அருமையாக அனுபவிக்கலாம். பகவத அனுபவம் கிடைக்கும். அப்படியேப்பட்ட இந்த பாகவத பாராயணம் பண்ணலாம். நைமிஷ அனிமிஷ க்ஷேத்ரே நம்ம 3 ஸ்லோகம் முடிச்சிட்டோம். அப்போ நைமிஷ அனிமிஷ க்ஷேத்ரே கூட நம்ம முடிச்சிட்டோம். இருந்தாலும் சும்மா ஒரு வாரலாக பார்க்கலாம். அப்படியேப்பட்ட நைமிஷ அனிமிஷ க்ஷேத்திர ரிஷய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்ர சமமாசத. ஒரு முறை நைமிஷாரண்ய வனத்தில் உள்ள புனிதமான ஒரு இடத்தில் சௌனகாதி ரிஷியை தலைமையாக கொண்ட மகரிஷிகள் பகவானையும் அவரது பக்தர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக 1000 ஆண்டுகள் நீடிக்கும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துவதற்காக கூடினார்கள். அதாவது பதம் 5. இந்த ஏகதாது முனிய பிராதர்ஹுதாக்னய சத்ருதம் சூதமாசீனும் பப்ரச்சுர் இதமாதராத்து. தேன ரிஷிகள். ஏகதா அப்படின்னா ஒரு நாள், தூ அப்படின்னா ஆனால், முனையக ரிஷிகள், பிராதனா காலங்காத்தால், ஹுத அப்படின்னா அந்த அக்னியை மூட்டி எரிய செய்கிறது, ஹுத அந்த அக்னேயக அப்படின்னா வேல்வித்தி மூட்டுதல். காலையில் வேல்வித்தி மூட்டுவாங்க இல்லையா பிராமணர்கள், அது. சத்கிருதம் தகுந்த மரியாதையுடன் சூதர் ஸ்ரீ சூத கோஸ்வாமியை ஆசீனம் அமரச் செய்து பப்ரச்சு விசாரணை செய்தார். இவற்றின் மீது பின்வருமாறு ஆதராது தகுந்த மரியாதையுடன். மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் ஹோமம் செய்து தங்களது ஆராதனையை முடித்து கொண்ட பின் சூதரை மதிப்பிற்குரிய ஒரு ஆசனத்தில் அமரச் செய்ததும் அவர்கள் பின்வருமாறு கேள்விகளை அவரிடம் கேட்டனர். அதாவது ஒரு சமயம் சூத மகரிஷி அங்கே வராரு, சவுனகாதி மகரிஷி இடத்துல. அவருக்கு அர்க்கியபாத்தியம் கொடுத்து உபதேசனம் பண்ணி அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள்.
பொருளுரை. பொருள் எழுதியவர் ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஆன்மீக தொண்டுகளை மேற்கொள்வதற்கு காலை நேரம் சிறந்ததாகும். வியாசாசனம் அல்லது ஸ்ரீல வியாசதேவருக்குரிய ஆசனம் என்றழைக்கப்படும் ஓர் உயர்ந்த மதிப்பிற்குரிய ஆசனத்தை சிறந்த முனிவர்கள் பாகவதம் பேசுபவருக்கு வழங்கி கௌரவித்தனர். அதான் சூதருக்கு வழங்கி கௌரவிக்கிறாங்க. ஸ்ரீல வியாசதேவரே மக்கள் எல்லோருக்கும் மூல ஆன்மீக ஆசான். அதனால்தான் அது வியாசாசனம்னு பேர். ஸ்ரீல வியாசதேவரே மக்கள் எல்லோருக்கும் மூல ஆன்மீக ஆசான் ஆவார். மற்ற எல்லா ஆசான்களும் அவருடைய பிரதிநிதிகளாக கருதப்படுகின்றனர். அதுதான் வியாசபீடம் சொல்கிறது. யாரொருவர் ஸ்ரீல வியாசதேவரின் கருத்தை மாற்றாமல் அப்படியே வழங்குகின்றாரோ அவர்தான் வியாசரின் பிரதிநிதியாவார். சபாஷ். ஸ்ரீல வியாசதேவர் பாகவதத்தை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். அதன் பிறகு ஸ்ரீல சூத கோஸ்வாமி அதை சுகதேவரிடமிருந்து கேட்டறிந்தார். சங்கிலி தொடரான சீட பரம்பரை மூலமாக வரும் ஸ்ரீல வியாசதேவரின் உண்மையான பிரதிநிதிகள் எல்லோரும் கோஸ்வாமிகள் என்று அறியப்படுகின்றனர். இந்த கோஸ்வாமிகள் தங்களுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதுடன் முந்தைய ஆச்சாரியர்களால் கோஸ்வாமிகளுக்கு கோஸ்வாமி என்ற பெயருக்கு 2 அர்த்தம். கோஸ்வாமினா புலன்களை கண்ட்ரோலில் கொண்டு வச்சிருக்கிறவங்க, புலன்களை கட்டுப்படுத்தினவர்கள் கோஸ்வாமிகள் பேர். கோக்கு சுவாமி, அதாவது புலன்களுக்கு சுவாமிகளாக இருக்கிறவங்க. இன்னொன்று என்னென்னா, முந்தைய ஆச்சாரியர்களால் வகுக்கப்பட்ட அந்த கருத்தை மாற்றாமல் அந்த வழியை பின்பற்றுகின்றனர். ஆனால் கோஸ்வாமிகள் மனம் போன போக்கில் பாகவதத்தின் மீது சொற்பொழிவு ஆற்றுவதில்லை. இப்போ எனக்கு தோன்றின பதிலாக நான் சொல்லக்கூடாது. பாகவத்தில் இது இங்கே என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே சொல்லணும். அந்த கிளிப்பிள்ளை மாதிரி சுகாச்சாரியார் வழியை பின்பற்றுகிற சுகர் எப்படி கிளியோ அது மாதிரி அந்த வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களை பின்பற்றி அதை மாற்றாமல் அப்படியே சொல்லணும். அதனாலேயே அவர்கள் கோஸ்வாமி. மனசை கட்டுப்படுத்தினவர்கள். தான் மனம் போன போக்குள்ள வியாக்கியானம் பண்ணாமல் மனசை கண்ட்ரோல் பண்ணதுனால கோஸ்வாமிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது ஆச்சாரியர்கள் வார்த்தைகளை மாற்றாமல் சொல்கிறதுன்னு கோஸ்வாமிகள் அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்றது. அதனால் கோஸ்வாமிகள் மனம் போன போக்கில் பாகவதத்தின் மீது சொற்பொழிவு ஆற்றுவதில்லை. அதற்கு மாறாக ஆன்மீக செய்தியை சிதைத்து விடாமல் தங்களுக்கு வழங்கியவர்களான தங்களின் முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்றி தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூட அந்த ஆன்மீக செய்தி சில பிரபுபாதா கொடுத்துருக்காருன்னா அந்த செய்தியை சிதைத்து விடாமல் தங்களுக்கு வழங்கியவர்களான தங்களின் முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்றி அப்படி சொன்னாவே போதுமானது. நல்லாயிருக்கும் பாகவதம். தங்களின் சேவைகளை அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுத்துகின்றனர். பொறுமையாக சொன்னாலே போதும். பாகவதத்தை கேட்பவர்கள் தெளிவான அர்த்தத்தை அறிவதற்காக பிரசங்கம் செய்பவரிடம் கேள்விகள் கேட்கக்கூடும். ஆனால் சவால் விடும் நோக்கத்தில் இதை செய்யக்கூடாது. பிரசங்கம் செய்தவருக்கும் விஷயத்துக்கும் பெரும் மரியாதை அளித்து அடக்கத்துடன் கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படி தான் சூதரிடத்தில் இப்போ சௌனகாதி மகர்ஷிகள் கேள்விகள் கேட்க போகிறாங்க. அடக்குமுறையோடு, அப்படி சவால் விடும் நோக்கத்தோடு இல்லை, தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோடு மரியாதை கொடுத்து பகவத் விஷயத்துக்கும் அந்த குருநாதராகிய சூதருக்கும் மரியாதை கொடுத்து அந்த மரியாதை அளித்து அவர் ஆசனம் வியாசாசனம் கொடுத்து அப்படி பணிவோடு கேள்வி கேட்கிறார்கள். பப்ரச்சும் இதும் ஆதராத்து. அதான் இந்த ஸ்லோகத்துள்ள அர்த்தம். பப்ரச்சூர் இதம் ஆதராத்து, ஆதரவோடு கேள்விகளை கேட்கிறார்கள். சூதம் ஆசீனம், அவருக்கு உயர்ந்தாசனம் கொடுத்து அவர் கேள்விகள் கேட்கிறார்கள். ஏன்னா அப்படியேப்பட்ட மரியாதைக்குரியவர். ஏன்னா வியாசாசனத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். வியாசருக்கு சமமாக நினைக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். சவால் விடும் நோக்கத்தில் இதை செய்யக்கூடாது. அவருக்கு என்ன பெருசாக தெரியும், நம்ம கேட்டால் பதில் சொல்கிறார பார்க்கலாம் அப்படின்னு, நம்ம கேட்குற கேள்வி பதில் தெரிந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பரீட்சை பண்ணுற விதமாக மகான் இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது. பிரசங்கம் செய்தவருக்கும் விஷயத்துக்கும் பெரும் மரியாதை அளித்து அடக்கத்துடன் கேள்விகளை கேட்க வேண்டும். இந்த முறைதான் பகவத்கீதையிலும் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. ஆமாம், அதான் சொல்கிறேன். சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவம் பிரபண்ண. சிஷ்ய நிலையில் நான் இருக்கிறேன்,
இந்த குருவார்ந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா, அந்த பணிவோட நிலையிலிருந்து கேட்கணும் குருநாதரிடத்தில். அப்போ தான் கேட்குற விஷயம் மனசில் நல்லா பதியும். அப்போ சரியான அதிகாரிகளிடமிருந்து பணிவுடன் ஒருவர், அது சரியான அதிகாரியாகவும் இருக்கணும். சூதர் அப்படிப்பட்ட சுகாச்சாரியருடைய சிஷ்யர், வியாசருடைய சிஷ்யரும் கூட. அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர். அவரிடத்துல பணிவோடு கேட்குறாங்க. சரியான அதிகாரிகளிடமிருந்து பணிவுடன் ஒருவர் தெய்வீக விஷயத்தை கேட்டறிய வேண்டும். ஆகவே பிரசங்கியான சூத கோஸ்வாமியிடம் மிகுந்த மரியாதையுடன் இந்த முனிவர்கள் பேசினர். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னென்னா, காலையில் விடியற் காலத்தில் அக்னி ஆராதனை, பகவத் உபாசனை ரொம்ப பவர்ஃபுல். விடியற் காலத்தில் பண்ணுறது அதுதான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். சூதருக்கு வியாசாசனம் கொடுத்து, அந்த வியாசர் தான் மூல ஆசான் இல்லையா, மூல குரு. ஆனால் தான் அது வியாசாசனம்னு பேர். உபன்யாசம் பண்ணுறவங்க உட்காரக்கூடிய ஆசனம் வியாசாசனம்னு சொல்கிறோம். ராஜாக்கள் உட்காரக்கூடியது சிம்மாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நரசிம்மர் உட்கார்ந்ததுனால அது சிம்மாசனம்னு பேர் ஆயிடுச்சு, ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஆசனம். இது வியாசாசனம், ரெண்டுமே விஷ்ணு தான். அதனால் அந்த வியாசருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த வியாசாசனத்தில் உட்கார்ந்துன்ற அந்த குருமார்களுக்கும், அந்த பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அந்த சூதருக்கும் சௌனவாதி மகர்ஷிகள் அந்த மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி மரியாதை கொடுக்கணும். வியாசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். ஜாதியில் பார்த்தா தாழ்ந்தவர் தான், ஆனால் அவர் சிறந்த வைஷ்ணவர் என்பதனால், பகவத் குணங்கள் அவரிடத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வியாசர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறாங்க. சத்கிருதம்னா நல்ல மரியாதை அளிக்கின்றார்கள் அப்படின்னார். சத்கிருதம் அப்படின்னா தகுந்த மரியாதை அளிக்கின்றார்கள் அப்படின்னு. சத்கிருதம் சூதம் ஆசீனம் பப்பரிச்சூர் இதம் ஆதராத்து, ஆதரவான கேள்விகளை கேட்கிறார்கள், சவால் விடும் நோக்கத்தில் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அவங்கள எப்படி மதிக்கணும், இந்த விஷயம்லாம் இதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான விளக்கம். இதெல்லாம் படிக்கணும். படித்தா தான் நமக்கு தர்மங்கள் தெரியும். பாகவதம் எப்படி அணுகணும், அவருடைய விஷயங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அந்த உயர்ந்த ஆசனத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால் அப்படி மரியாதை கொடுத்தா தான் நமக்குள்ளே பாகவதம் ருச்சி ஏற்படும், ஃபிக்ஸ் ஆகும். அப்போ குரு பக்தி வேணும், அந்த பாகவதத்தில் பக்தி வேணும். அந்த பக்தியோட அதுவும் வினயம் வேணும், பணிவோடு கேள்வி கேட்கணும். அதுவும் அவர்கள் அனுமதித்தால் அந்த கேள்வி கேட்கணும். அது பிறகு தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ இந்த சவால் விடுன்றது, இந்த திமிரா இந்த கர்வமெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது இங்கே வலியுறுத்துகிறார். ஏன்னா பப்பரிச்சூர் இதம் ஆதராத்து, அதுலேயே அவங்க பணிவு எப்படின்றது தெரியுது. சௌனகாதி மகர்ஷி பணிவு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்கள். சௌனகாதி மகர்ஷிகள் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க பார்க்கலாம். ऋषि ऊचुः त्वया खलु पुराणानि स इतिहासानि चाणक आख्यातानि अप्यधीतानि धर्मशास्त्राणि यान्युत. ரிஷிய அப்படின்னா ரிஷிகள், ஊச்சுகு கூறினார்கள், துவயா உங்களால், கலு அப்படின்னா சந்தேகம் இல்லாமல், புராணானி விளக்கமான விவரணைகள் கொண்ட புராணங்கள், ச இதிகாசானி வரலாறுகளுடன், மேலும் அணகன்னா அகன்னா பாவம், அணகன்னா பாவமற்றவர்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்ட, களங்கள் இல்லாத, அதான் பாவமற்ற களங்கமற்றவர்களாகி, களங்கமற்றவர் யாருன்னா சூதர் சொல்கிறாங்க. அணக எல்லா களங்கத்திலும் விடுபட்ட, ஆக்கியாதானி விளக்கியிருக்கிறீர்கள், அபி ஆயினும், அதீதானி கற்றறிந்தும் இருக்கிறீர்கள், கற்றறிந்து, தர்மசாஸ்திராணி முன்னேற்றமான வாழ்வுக்கான சரியான வழிகளை கொடுக்கும் சாஸ்திரங்கள் தான் தர்மசாஸ்திரம். தர்மன்றது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக ஏற்பட்டது தான் தர்மங்கள். அதான் இங்கே சொல்கிறார், முன்னேற்றமான வாழ்வுக்கான சரியான வழிகளை கொடுக்கும் சாஸ்திரங்கள் தான் தர்மசாஸ்திரங்கள் என்று சொல்கிறார். யானி இவைகள் எல்லாம், உத கூறிய அப்படின்றார். சரி, மொழிபெயர்ப்பு பார்ப்போம். ரிஷிகள் கூறினர், மதிப்பிற்குரிய சூத கோஸ்வாமியே, எல்லா களங்கத்திலிருந்தும் தாங்கள் முற்றிலும் விடுபட்டிருக்கிறீர்கள்.
சமய வாழ்வுக்கு தேவையான புகழ்பெற்ற எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மற்றும் சரித்திரங்களிலும் கூட தாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அவற்றை முறையான வழிகாட்டலின் கீழ் தாங்கள் கற்றதுடன் அவற்றை நீங்கள் விளக்கியும் இருக்கிறீர்கள். ஒரு வியாசாசனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் சூதருக்கு தெரியுமா? அப்போ தான் எதனா கேள்வி கேட்டால் டக்குன்னு எந்த புராணத்தில் இருக்குது இந்த புராணத்தில் இருக்குன்னு கோட் பண்ணி சொல்ல முடியும். அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்க வாக்களை பாகவதம் கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதெல்லாம் சொல்ல தாங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வியாசாசனத்தில் உட்காரவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். அணக அப்படின்றார் இந்த பாதத்தில். தாங்கள் எல்லா களங்கத்திலிருந்தும் தாங்கள் முற்றிலும் விடுபட்டு இருக்கிறீர்கள். சமய வாழ்வுக்கு தேவையான புகழ்பெற்ற எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மற்றும் மற்ற சாஸ்திரங்கள் சரித்திரங்களிலும் கூட தாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அதான் மற்ற இதிகாசங்களிலும் கூட அவற்றை முறையான வழிகாட்டலின் கீழ் தாங்கள் கற்றதுடன் சமய வாழ்வுக்கு தேவையான அப்படின்னா நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த தர்மங்கள்லாம் கோட்பாடெல்லாம் தெரிஞ்சு வச்சிடணும். அதன்படி வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், தெய்வீகமாக பொழுது போகும். அதான் சமய வாழ்வுக்கு தேவையான புகழ்பெற்ற எல்லா சரித்திர சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மற்றும் சரித்திரங்களிலும் கூட தாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அவற்றை முறையான வழிகாட்டலின் கீழ் தாங்கள் கற்றதுடன் முறையான வழிகாட்டல் யார்? வியாசர், சுகாச்சாரியர் போன்றவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுன்னு இருக்கீங்க. உங்கள் அப்பா இவர் உக்கரசவஸ்னு பேர், சூதருடைய இவருக்கு அப்பா பேர் ரோமஹர்ஷனர்னு பேர். ரெண்டு பேரும் புராணம் சொல்லக்கூடியவர்கள் தான். அந்த அப்பாவிடத்துலேயும் தான் விஷயங்களை கற்று இருக்கிறார். வியாசரிடத்துலையும் சுகாச்சாரத்திலும் பெரிய மகான்களது வாக்கெல்லாம் நிறைய கேட்டிருக்கார் இவர். அதான் ஆக்கியானி அப்பதீதானி, நிறைய கேட்டிருக்கிறார், தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அவற்றை முறையான வழிகாட்டலின் கீழ் தாங்கள் கற்றதுடன் அவற்றை நீங்கள் விளக்கியும் கூறியிருக்கிறீர்கள். மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த சூதர், உக்கரசவஸ்ன்ற சூதர். சூதன்றது குலப்பெயர். தனிப்பட்ட பேரில் பார்த்தா இவர் உக்கரசவஸ், இவங்க அப்பா பேர் ரோமஹர்ஷனர். அது கதை சொன்னால் உடம்புலாம் புல்லரிச்சு விடுமா, அப்படி இருக்குமா. சரி, பொருளுரை பார்க்கலாம். கோஸ்வாமி அல்லது ஸ்ரீல வியாசதேவரின் உண்மையான பிரதிநிதி ஒருவர். வியாசருடைய பிரதிநிதின்னா அந்த வியாசத்தில் உட்காரவங்க எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கணுமா. கலியுகத்தில் 4 பெரிய கலங்கங்களாக சொல்லப்படுறது என்னென்னா, பெண்களுடனான தவறான உறவு, தீய உறவு ஒன்று. 2வது மிருகவதை, மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்க வியாசத்தில் உட்காந்து கதை சொல்லக்கூடாது. மிருகவதை, ஜீவன் பண்ணக்கூடியவர்கள் இருக்குங்களா, இதெல்லாம் ஒரு களங்கம். ஒரு ஜீவனை கொள்வது இல்லையா. தவறான பெண்களோட உறவு கொள்வது, அதான் பெண்களுடன் உறவு கொள்வது, தீய உறவு கொள்வது ஒன்று. 2வது மிருகவதை. 3வது போதை பொருட்களை உட்கொள்வது. 4வது சூதாட்டம். இந்த வியாசாசனத்தில் தைரியமாக அமர்வதற்கு முன் இந்த எல்லா கலங்கத்திலிருந்தும் ஒரு கோஸ்வாமி ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். புலங்களை வென்றவராக இருக்கணும். இந்த 4 விஷயத்தை அடியோடு தவிர்த்திருக்கணும். அதான் அணக, இந்த கலங்கத்திலிருந்து விடுபட்டவர் சூதர். அப்படிப்பட்ட தகுதி உள்ளவங்க தான் வியாசாசனத்தில் உட்காந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கோஸ்வாமிக்கு ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும், அதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதே சமயம் தூய ஒழுக்கமற்றவர்களும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கலங்கங்களிலிருந்தும் விடுபடாதவர்களும் வியாசாசனத்தில் அமர அனுமதிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இவ்வெல்லா கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதோடு, அது மட்டும் இந்த கலங்கத்தில் விடுபட்டது மட்டும் இல்லை, வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். வேதங்களையும் பிற சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றுணர்ந்தவராகவும் இருக்க வேண்டும். புராணங்களும் வேதங்களின் பகுதிகளே ஆகும். அதனால் மகாபாரதம் அல்லது ராமாயணம் போன்ற சரித்திரங்களும் கூட வேதங்களின் பகுதிகளே ஆகும். அதனால் இது தெரிஞ்சாவே வேதத்துடைய வியாக்கியானம் தான் மகாபாரதம், ராமாயணம்.
அதில் வேதஸ்ய உபபிரமணாத்தாய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சால் கூட அவன் வேதத்தை காட்டுறதுக்கு சமானம்தான். இதெல்லாம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தவங்க தான் வியாசசந்தில் உட்காந்து கதை சொல்ல முடியும். அந்த காலத்தில் இவ்வளோ கட்டுப்பாடு இருந்திருக்கு பாருங்கள், எப்போவுமே அப்படி தான். அதனால் சொல்கிறார், தயாக்கலு புராணானி இதிகாசானி சாணக ஆக்கியாதானி அப்பியதீதானி தர்மசாஸ்திராணி அன்யுதக. இந்த தகுதிகள்லாம் இருக்கான் சூதருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறார். புராணங்களும் வேதங்களின் பகுதிகளே ஆகும். மகாபாரதம் அல்லது ராமாயணம் போன்ற சரித்திரங்கள் கூட வேதங்களின் பகுதிகளே ஆகும். ஆச்சாரியர் அல்லது கோஸ்வாமி இவ்வெல்லா சாஸ்திரங்களிலும் பரிச்சயம் உள்ளவராக இருக்க வேண்டும். அவற்றை படிப்பதை விட அவைகளை கேட்பதும் அதை விளக்குவதும் அதிக முக்கியமுள்ளவையாகும். கேட்பதாலும் விளக்குவதாலும் மட்டுமே சாஸ்திரங்களின் அறிவை ஒருவரால் கிரகித்து கொள்ள முடியும். கேட்பதென்றது சிரவணம் என்றும் விளக்குவதென்றது கீர்த்தனம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்போ நம்ம நல்லா மகான்கள் வாக்கில் கேட்டு வச்சுருக்கணும். கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்து அதை மற்றவங்களை எடுத்து விளக்கு சொல்கிறது தான் கீர்த்தனம், சிரவணம் கீர்த்தனம். அதான் ஆக்கியாதானி அப்பியதீதானி கீர்த்தனம் என்று அழைக்கப்படுகின்றன. சிரவணம் கீர்த்தனம் என்னும் இவ்விரு முறைகளும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு மிகவும் முக்கியமானவையாகும். சரியான அதிகாரிகளிடமிருந்து அடக்கமாக கேட்டு அதனால் உன்னத அறிவை சரியாக அடைய பெற்ற ஒருவரால் மட்டுமே விஷயத்தை சரியாக விளக்க முடியும். சரியான ஒரு குரு வழியில் கேட்டால் தான் அதை குருஸ்தானத்தில் உட்காந்து அழகாக விளக்க முடியும். சந்தேகம் இல்லாமல் மற்றவங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியும். அதனால் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்கிறார் இந்த பாகவதத்தில். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் சூதரிடத்தில் இருக்குது. இதிகாச புராணங்கள் எல்லாமே அதை கற்று கேட்டு இருக்கிறார். ஆக்கியாதானி அப்பியதீதானி. அதீதானி என்றது கற்றறிந்திருக்கிறார். ஆக்கியாதானி அப்படின்றது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆக்கியாதானி அப்பியதீதானி. இந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். அப்படியேப்பட்ட சூதர் இவர். அப்போ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ அவர் வாக்கில் பாகவத ராமாயணம் கேட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப சுகமாக இருக்கும் இல்லையா? பர்ஃபெக்டாக தெரிஞ்சவர், தெளிவாக சொல்லுவாங்க. இவங்களுடைய விளக்கங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். அதனால் அவர்கள் வாக்கில் தான் பாகவதம் கேட்கணும் தான் தெரிஞ்சு. இதெல்லாம் சிரவணம் கீர்த்தனன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இரு முறைகளும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு மிகவும் முக்கியமானவையாகும். சரியான அதிகாரியிடமிருந்து அடக்கமாக கேட்டு அதனால் உன்னத அறிவை சரியாக அடைய பெற்ற ஒருவரால் மட்டுமே விஷயத்தை சரியாக விளக்க முடியும். பதம் 7. யானி வேத விதாம் சிரேஷ்டோ பகவான் பாதராயணः அந்யச்ச முனையத் சூத பராபர விதோ விதுஹு. அதாவது யானி அப்படின்னா அவை அனைத்தும், வேத விதாம் அப்படின்னா வேத விற்பனர்கள், சிரேஷ்ட அந்த வேத விதாம் சிரேஷ்டக அந்த வேத விற்பனர்கள் அனைவரிலும் வயது முதிர்ந்த மிகவும் சிறந்தவராகிய பகவான் பரம்புருஷரின் அவதாரம் பாதராயணக வியாசதேவர். அன்யே அப்படின்னா பிறர், ச மேலும், முனையக முனிவர்கள், சூத சூத கோஸ்வாமி. சூத கோஸ்வாமின்னு சொல்கிறோம். கோஸ்வாமின்னா புலன்களை வென்றவர். ஆச்சாரர்கள் வழியில் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே மாற்றாமல் செதறடியாமல் அப்படியே கொடுப்பவர்னு அர்த்தம். சூத கோஸ்வாமி. பரா அவர விதக கற்றறிந்த பண்டிதர்களிடையில் சரீரம் மற்றும் அதை சார்ந்து உள்ளவற்றின் அறிவில் ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒருவர். விதுஹு அறிந்துள்ள ஒருவர் அப்படின்னு மொழிபெயர்ப்பு பார்ப்போம். வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம், மொழிபெயர்ப்போம். ஓ சூத கோஸ்வாமியே, கற்றறிந்த வேதாந்திகளில் மூத்தவரான தாங்கள் பரமபுருஷரின் அவதாரமாகிய வியாசதேவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறீர்கள். வியாசருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் தெரியுமா? வியாசரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்.
பரமபுருஷனின் அவதாரமாகிய வியாசதேவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறீர்கள். எல்லா வகையான பௌதிக மற்றும் ஆன்மீக அறிவுகளில் நன்கு கற்று தேர்ந்தவர்களான மற்ற முனிவர்களை பற்றியும் தாங்கள் அறிவீர்கள். பராபர விதோ விதுகு அந்யேஷ முனைய சூத பராபர விதோ விதுகு. மற்ற ரிஷிகளாகிய பரா அபர அப்படின்னா பரம்னா ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சவர்கள், அபரம்னா பௌதிக விஷயங்கள் தெரிஞ்சவர்கள். அந்த பௌதிக மற்றும் ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்தில் தேர்ந்தவர்களாகிய ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அவர்கள் வாக்குலேருந்து அவர்களை பற்றியும் உங்களுக்கு அந்த ரிஷிகளிடத்தில் பரிச்சயமும் இருக்கு உண்டு. அந்த ரிஷிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட இவருக்கு தெரியுமா. விதோ விதுகு பற்றியும் தாங்கள் அறிவீர்கள். சரி, அந்த பராபரம் ரிஷிகளை பற்றியும் தெரியும், வேதவியாசரை பற்றியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் என்பது பிரம்மசூத்திரம் அல்லது பாதராயணி வேதாந்த சூத்திரத்தின் மீதான இயற்கையான வியாக்கியானமாகும். அதை பாதராயணி வியாசாச்சாரியார் இந்த வேதாந்த சூத்திரத்தின் மீது இந்த பாகவதம்ன்றது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம்தான். இது எந்த வியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரம் இருந்தாரோ அவரே வியாக்கியானமாக எழுதியிருக்கும் போது அதான் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரோ அந்த நோக்கம் அங்கே பிரதிபலிக்குது பாகவதம் மூலமாக. இதுக்கு வேறு வியாக்கியானமே தேவையில்லை பிரம்மசூத்திரத்துக்கு. சரி, வேதாந்தத்தின் மீது இயற்கையான வியாக்கியானமும் இது இயற்கையானது என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் வேதாந்த சூத்திரம் ஆகிய இரண்டுக்கும் வியாசதேவரே ஆசிரியர் ஆவார். வியாசதேவரை தவிர 6 வகையான தத்துவ முறைகளின் ஆசிரியர்களான கௌதமர், கனாடர், கபிலர், பதஞ்சலி, ஜெய்மினி மற்றும் அஷ்டாவக்கரர் போன்ற மற்ற முனிவர்களும் உள்ளனர். இவங்களாம் கூட தத்துவ முறைகளின் ஆசிரியர்களாக சொல்லப்படுகிறார்கள். யார்? கௌதமர், கன்னடர், கபிலர், பதஞ்சலி, ஜெய்மினி மற்றும் அஷ்டாவக்கரர் போன்ற மற்ற முனிவர்களும் உள்ளனர். வேதாந்த சூத்திரத்தில் ஆஸ்திகம் பூரணமாக விளக்கப்பட்டுள்ளது. வேதாந்த சூத்திரத்தில் ஆஸ்திகம் பூர்ணமாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற கற்பனையான தத்துவ முறைகளில் அநேகமாக சர்வகாரணங்களுக்கும் மூல காரணத்தை பற்றிய குறிப்பே கொடுக்கப்படவில்லை. அதாவது மற்ற கற்பனையான தத்துவ முறைகளில் அநேகமாக சர்வகாரணங்களுக்கும் மூல காரணத்தை பற்றிய குறிப்பே கொடுக்கப்படவில்லை. ஒன்று தெரிஞ்சு வரட்டு வேதாந்தம் பேசுகிறாங்க இல்லையா, கற்பனையான தத்துவ முறைகள் நேத்தி அது இல்லை இது இல்லைன்னு. ஆனால் பார்த்தா டைரெக்டாக பகவானை கிருஷ்ணன் தான் நிரூபிக்கப்படலை. சில உபனிஷத்தில் அப்படி தான் சொல்லிட்டு போயிடும். ஆனால் பாகவதத்தில் என்ன பண்ண அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கத்தை பாகவதத்துக்கு கொடுத்தோம் கிருஷ்ணன் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறார் வியாசாச்சாரியர். அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் சொல்கிறார், கற்பனையான தத்துவ முறைகளில் அநேகமாக சர்வ காரணங்களுக்கு மூல காரணத்தை பற்றிய குறிப்பே கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதெல்லாம் நீ உபநிஷதங்கள்லாம் தேடி பாருங்கள், கிருஷ்ணனை டைரெக்டாக சொல்ல வேதங்கள் கூட டைரெக்டாக சொல்லாது. எல்லாம் மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் பாகவதம் தான் தெளிவாக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் தெளிவாக வியாக்கியானம் பண்ணது பாகவதம் தான். ஆனால் பாகவதம் தான் வேதங்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாம், உபநிஷத்துக்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது பாகவதம். அதான் சொல்கிறார், சர்வ காரணங்களுக்கும் மூல காரணத்தை பற்றிய குறிப்பே கொடுக்கப்படவில்லை. ஒருவர் எல்லா தத்துவ முறைகளிலும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதனால் மற்றெல்லா தத்துவ முறைகளுக்கும் எதிராக பாகவதத்தின் பக்தி கொள்கையை அவரால் பூரணமாக வழங்க முடியும். இதனால் மற்றெல்லா தத்துவ முறைகளுக்கும் எதிராக பாகவதத்தின் பக்தி கொள்கையை, ஏன்னா மற்றதெல்லாம் சொல்லாத போது இதில் மட்டும் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அது ஒத்துக்காது. அந்த உபனிஷத்து பாகங்கள்லாம் ஒத்துக்காடி போடும். ஆனால் அதனுடைய விளக்கம் இது தான். அது உபனிஷத்துக்கள் ஒத்துக்கல. உபனிஷத்துக்கள் மறைச்சி சொல்லியிருக்கு, வேதங்கள்லாம் மறைச்சி சொல்லியிருக்கு. ஆனால் பாகவதம் தெளிவாக சொல்லியிருக்கு. அது உபநிஷத்தை பற்றி பேசுகிறவங்க மறுப்பாங்க, இறைவனுக்கு உருவம் இல்லை அது வந்து. ஆனால் பாகவதம் தெளிவாக சொல்லியிருக்கு.
அதான் சொல்ல தத்துவ முறை ஒருவர் எல்லா தத்துவ முறைகளிலும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதனால் மற்றெல்லா தத்துவ முறைகளுக்கும் எதிராக பாகவதத்தின் பக்தி கொள்கையை அவரால் பூரணமாக வழங்க முடியும். இதன் பிறகுதான் வியாசாசனத்தில் ஒருவர் அமரலாம். ஸ்ரீல சூத கோஸ்வாமி தகுதியுள்ள ஆசிரியராக இருந்ததால் நைமிஷாரண்ய முனிவர்கள் அவரை வியாசாசனத்தில் அமரக்கூடிய தகுதிக்கு உயர்த்தினர். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தெளிவாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய சாஸ்திரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தெளிவாக வியாக்கியானம் பண்ணக்கூடிய பாகவதத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்க அந்த குழப்பத்தை போக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தெளிவான விடை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால்தான் சௌனகாதி மகர்ஷிகள் நைமிஷாரண்ய முனிவர்கள்லாம் அவர் வியாசத்தில் அமரக்கூடிய தகுதிக்கு உயர்த்தினார்களாம். சில வியாசதேவர் அதிகாரபூர்வமான சக்தி ஆவேச அவதாரமாகையால் அவர் இங்கு பரமபுருஷ பகவான் என்று அழைக்கப்படுகிறார். பகவானுடைய அவதாரம் வியாசாச்சாரியார், ஆனால் ஆவேச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். புராண இதிகாசம் மட்டும் இல்லை, மற்ற ரிஷிகளுக்கு சாஸ்திரத்தில் இதுக்கு எதிர்மறையாக விவாதம் பண்ணக்கூடிய, அதாவது கற்பனை தத்துவங்களில் விவாதம் பண்ணக்கூடிய அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா அந்த விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே சமயம் கர்மகாண்டத்தில் வேதங்கள் என்னென்ன சொல்லியிருக்கு, மீமாம்சர்கள் என்ன விவாதம் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் கர்ம மீமாம்சர்கள், அதே சமயத்தில் வரட்டு வேதாந்திகள், அதாவது இறைவனை உருவமற்றதாக எப்படி சித்தரிக்கிறார்கள், அவர்களெல்லாம் உபநிஷத்துக்களை படிச்சுட்டு அதனுடைய வேதாந்த தத்துவங்களை எப்படிலாம் இது பண்ணுறாங்க, அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பாகவதத்தை வியாசாச்சாரியர் சொன்ன அந்த பாகவதத்தை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சு தெளிவாக இருந்தால் தான் அதுக்கு வியாக்கியானம் தெளிவான பதிலை கொடுக்க முடியும், முடிவை பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். அந்த தகுதிகள் பர்ஃபெக்டாக பெற்றவரான் சூதர் அந்த தகுதிகள்லாம் பெற்றவரான். அதனால தான் அவரை வியாசாசனத்தில் உயர்த்தினார்களாம் சௌனகாதி மகர்ஷிகள். அதான் சொல்ல பரா அபரோ விதோ விதுஹோ. அப்படிப்பட்ட பௌதிகம் ஆன்மீகம் பற்றி தெரிஞ்ச ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அத்தனையும் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தார். அந்த ரிஷிகளை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கார். வேதவியாசர் என்னென்ன பண்ணாரோ வேதவியாசர் பற்றி முழுக்க இவருக்கு தெரியும். பிரம்மசூத்திரம் எழுதுனதும் தெரியும், அதுக்கு வியாக்கியானமாக பாகவதம் எழுதுனதும் அவருக்கு தெரியும். அதனால தான் அப்போ இவர்களை கேட்டால் தான் பர்ஃபெக்டான பதில் வரும் அப்படின்றத இங்கே நிரூபணம் பண்ணுறாரு. இல்லைன்னா வச்சிங்களேன், பாகவதம் இத்தனையும் கிருஷ்ணனை பற்றி சொல்லியும் கிருஷ்ண லீலைகள் பற்றி வர்ணித்தோம், இதையும் அருவவாதமாக மாற்றிடுவாங்க. ஆமாம், இறைவன் எல்லாம் பிரம்மத்தில் கலந்தது அப்படின்வாங்க சிம்பிளாக. கிருஷ்ணனே ஆள் தான் முடிஞ்சு போச்சு, கிருஷ்ணனே அருவன்ட்டுவாங்க. அது மாதிரி உபன்யாசங்கள்லாம் கேட்கக்கூடாது. பர்ஃபெக்டாக பகவான் ஒரு புருஷன் நபராக இருக்கின்றார், அவர் பகவானாக இருக்க, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னே போட்டிருக்கு. அதை ஏன் மாற்றணும்? அது ஏமாத்துறதுக்கு தான் ஏமாத்துறாங்க, அதான் மாற்றுறாங்க. ஏன் மாற்றணும்? மாற்ற வேண்டாம். அது இருக்கிறது அப்படியே கொடுத்தாவே போதும். பாகவதத்தில் இருக்கிறது அப்படியே சொன்னால் போதும். கிருஷ்ணன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொன்னாவே போதும். அதான் பாகவதம். பகவானை பற்றி பேசக்கூடிய புராணம் தான் பாகவதம்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன் மாற்றணும்? அது அருவ பிரம்மத்தை பற்றி சொல்லலையே. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு குருன்னா அது சூதர் தான். அதுதான் இங்கே ஆரம்பத்திலேயே இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறார் வியாசாச்சாரியார். இதிகாச புராணங்கள்லாம் தெரிஞ்சவரான், தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவரான், எல்லாம் சாஸ்திரம் கழிச்சு குடிச்சவரான். அது மாதிரி வியாசருக்கு என்ன தெரியுமோ, மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார். அதனால் இவர்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இவரை கேள்விகளை கேட்கிறார்கள். அப்போ பதம் 8, வேத்தத்துவம் சௌமிய தற்சர்வம் தத்வதா ததனுக்கிரகாத்து ப்ரூயுஹோஸ். நீங்கள் இன்னும் ஆழமாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மகான்களுக்கு அருவ பிரம்மத்தை வழிபடுறவங்க, உருவத்தை வழிபடுறவங்க, இல்லை பௌதிக விஷயத்தை தெரிஞ்சவங்க, அல்ல வேதங்கள் உபகரண சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க, பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சவங்க, பகவானை பற்றி தெரிஞ்ச ரிஷிகளுக்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ அத்தனை மணி தெரிய மட்டும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அவருடைய அனுகிரகத்தினால், அந்த ரிஷிகளுடைய அனுகிரகத்தினால் ரகசியமானவற்றையும் கூட இதை அப்படியே படிக்கிற மாதிரி இவ்வளவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இதை பாருங்கள். வேதத்துவம் சௌமிய தற்சர்வம் தத்வதா ததனுக்கிரகாது. நான் விளக்கத்தோட பிரபுபாதனுடைய விளக்கம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே படிச்சிடணும், அப்படியே படிச்சுட்டு வந்தால் போதும். அப்போதும் வேதத்துவம் சௌமிய தற்சர்வம் தத்வதா ததனுக்கிரகாத்து ப்ரூயுஹோ ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. வேத்த நீங்கள் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்,
துவம் மேன்மை தாங்கிய சௌமிய தூய்மையும் எளிமையும் உள்ள ஒருவர் நீங்கள். தத் அந்த சர்வம் எல்லா தத்வதக உண்மையில், இது வார்த்தை விளக்கம் அப்படியே படிக்கிறேன். தத்வதக உண்மையில், தத்துன அவர்களின் அனுக்கிரகாத்து அவருடைய அனுக்கிரக தயவினால், ப்ரூயுகு கூறுவர், ஸ்னிக்தஸ்ய அடக்கமுள்ள ஒருவரின், சிஷ்யஸ்ய சீடரில், குருவக ஆன்மீக குருமார்கள், குஹ்யம் ரகசியம் அபிவுத அளித்துள்ளனர். இப்போ மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். இப்போ இந்த 2-3 ஸ்லோகத்திலே நம்ம எவ்வளோ ஒரு சொல்கிறவருக்கு என்ன தகுதி வேணும், அது அவருக்கு என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவர் எப்படி விளக்கக்கூடியவராக இருக்கணும், எப்படிப்பட்ட வைஷ்ணவராக இருக்கணும், எப்படிப்பட்ட தூய பக்தராக இருக்கணும், அதே சமயம் எந்த கலங்கங்கள்லாம் விட்டவராக இருக்கணும், அவ்வளோ இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவங்க தான் வியாசத்தில் உட்கார வைக்கணும். அவரிடத்துல தான் கேட்குறவங்களுக்கும் எந்த தகுதியோடு கேட்கணும், அடக்கத்தோடு கேட்கணும், புரியுதுங்களா? சவால் விட நோக்கத்தோடு கேட்கக்கூடாது. அது யார் இடத்துல கேட்கணும் அப்படின்றதும் இருக்குது. இந்த தகுதியெல்லாம் கேட்குறவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எவ்வளோ அழகாக விளக்கங்கள் இந்த 2-3 ஸ்லோகத்தில் எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். இதுதான் குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய விஷயம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் பாகவதம் புரியும். இப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன சொல்கிறா பாருங்கள். நீங்கள் பணி உள்ளவர் ஆகையால் உங்களுடைய ஆன்மீக மொழிபெயர்ப்பு, நீங்கள் பணி உள்ளவர் ஆகையால் உங்களுடைய ஆன்மீக குருமார்கள் ஒரு நற்பண்புள்ள சீடருக்கு அளிக்கப்பட வேண்டிய எல்லா கல்விகளையும் உங்களுக்கு அளித்துள்ளனர். எனவே அவரிடமிருந்து தாங்கள் கற்றறிந்தது எல்லாவற்றையும் கற்றறிந்ததை எல்லாம் எங்களுக்கு கூறுவீராக. ஏன்னா ஒரு ரகசியம் அப்படிப்பட்ட பணிவன்புள்ள ஒரு சிஷ்யனுக்கு மறைக்க மாட்டாங்க. அஸ்வத்தாமாவுக்கே பிரம்மாஸ்திரம் சொல்லிக் கொடுக்காத, திருப்பி வாங்க சொல்லிக் கொடுக்காத துரோணாச்சாரியார் பணிவுள்ள சிஷ்யனாகிய அர்ஜுனுக்கு, வினயமுள்ளவன் அர்ஜுனுக்கு பிரியமுள்ள சிஷ்யன்றதுனால ரகசியத்தையும் பிரம்மாஸ்திரம் விடுறது பிரயோகமாக திருப்பி அவங்க ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அர்ஜுனுக்கு. அப்போ தனுர்வேத ரகசியம். அப்போ பிரியமுள்ள சிஷ்யர்களுக்கு எல்லா ரகசியத்தையும் உடைச்சிடுவாங்க. அப்படின்னா பிரியமுள்ளனா பணிவு இருக்கணும். குருநாதரத்தில் அவ்வளோ பணிவு, உண்மையான குரு பக்தி உள்ளவங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அதான் சொல்ல, நீங்கள் பணி உள்ளவராகையால் உங்களுடைய ஆன்மீக குருமார்கள் ஒரு நற்பண்புள்ள சீடருக்கு அளிக்கப்பட வேண்டிய எல்லா கல்விகளையும், அதை ரகசியம் இல்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு அளித்துள்ளனர். எனவே அவரிடமிருந்து தாங்கள் கற்றறிந்ததை எல்லாம் எங்களுக்கு கூறுவீராக. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்னிக்தஷ்ய சிஷ்யஸ்யன்னா நெருக்கமாக நல்லா தோல்மேல் கைப்பட்டுக்கிறதில்ல. ஒரு குருவிடத்தில் போய் தோல்மேல் கைப்படலாமா? அதனால் நெருக்கமாகிட முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு குருவுக்கு பிரியமாக இருந்ததுன்னா பணி உள்ளவனாக இருக்கணும். அந்த பணிவு குருவிடத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாக போகிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ குருவிடத்துலேருந்து அவன் எல்லா தபஸையும் கிரகிக்கிறான். அந்த பணிவு குருநாதருடைய வார்த்தைக்கு மீறாமல் ஒரு சொல் கூட மாறாமல் அப்படி இருக்கிறான்னு சொன்னால் அவன் குருவிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக பெற முடியும். குருவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தன்னாலே தெரியும். புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம். அந்த ரகசியம் கூட அவங்களுக்கு வெளிப்பட்டுடும். அதனால் நீங்கள் பணி உள்ளவராகையால், ஸ்னிக்தர்ஷியா அப்படின்றது என்னென்னா இங்கே அடக்கமுள்ள ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்னிக்தர்னா நெருக்கமான ஒரு அர்த்தம். அதான் சொல்கிறேன். ஒரு குரு வழியில் கேட்கும்போது இப்போ பிரபுபாதம் சொல்கிறேன், அந்த ஸ்னிக்தர்ஷியா குருவிடத்தில் ஸ்னிக்தன்னு அர்த்தம்னா அடக்கமுள்ளவர், அப்படி பணி உள்ளவனாக இருக்கணும். அதான் உண்மையான ஸ்னிக்தம். நீங்கள் பணி உள்ளவர் ஆகையால் உங்களுடைய ஆன்மீக குருமார்கள் ஒரு நற்பண்புள்ள சீடருக்கு அளிக்கப்பட வேண்டிய எல்லா கல்விகளையும் உங்களுக்கு அளித்துள்ளனர். ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பாகவதம் படிக்கிறது, கிருஷ்ணலீலைகள் படிக்கிறது இருக்கோம். ஆனால் குருமார்கள் வாக்களை எப்படி கேட்கணும், எவ்வளோ பணிவோடு இருக்கணும், அந்த தகுதிகள் நம்ம வளர்த்துக்கணும் பாருங்கள். அதெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்குது பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். எல்லா கல்விகளையும் உங்களுக்கு அளித்துள்ளனர். எனவே அவரிடமிருந்து தாங்கள் கற்றறிந்தது எல்லாம் எங்களுக்கு கூறுவீராக அப்படின்ட்டு வினயத்தோடு கேட்குறாங்க சவுனகாதி மகரிஷி. பொருளுரை. ஆன்மீக வாழ்வில் உள்ள வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குருவை திருப்திப்படுத்த அவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுவதில் தான் உள்ளது. சபாஷ், சூப்பராக சொல்கிறாங்க. அப்போது அவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுவதில் தான் உள்ளது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் ஆன்மீக குருவின் மீதான தமது புகழ்பெற்ற 8 செயல்களில் பின்வருமாறு பாடியுள்ளார். எனது ஆன்மீக குருவின் மலர்பாதத்தில் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவரது திருப்தியால் மட்டுமே ஒருவர் பரமபுருஷரை யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதான் நகதி குதோபி
புரியுதுங்களா? எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவரது திருப்தியால் மட்டுமே ஒருவர் பரமபுருஷரை திருப்திப்படுத்த முடியும். மேலும் அவரது அதிருப்தி அடைந்தால் ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் ந கதி குதோபி, அவர் கதி கிடையாது. ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் பெருஞ்சேதம்தான் விளையும் அப்படின்னு சொல்கிறார். எனவே சீடர் ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடம் அதிகமாக கீழ்ப்படியும் குணமும் பணிவும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும். இந்த டிசிப்ளின் இருக்கே ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, சூப்பரான விஷயம். இதுதான் ஆரம்பத்திலேயே நமக்கு பாகவதம் அதனால முறையாக படிக்கணுன்றது எதுக்காக பிரபுபாதா வலியுறுத்துறாருன்னு இப்போ தான் புரியுது. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கேட்குறவங்களுடைய தன்மை, சொல்கிறவங்களுடைய தன்மை எப்படி இருக்கணுன்றது இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து பாருங்கள். இதுதான் குரு சீட பரம்பரை. அப்போது ஒரு சீடருக்குரிய குணம் எப்படி இருக்கணும்? நெருக்கமுள்ளவரானா தோல்மல் கை போட்டுக்கிறது இல்லை. குருத்தில் நெருக்கமாக இருந்தால் அர்த்தம்னா பணிவாக இருக்கணும்னு, அவர் பாதம் பணியணும். வினா மகத்பாத பாதத்தொழிய சிரசில் தரிச்சு அவர்கள் தலை கொஞ்சம் அவர் வணங்கி அவர்கள் இட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருக்கணும். அவர்களுக்கு தான் அந்த ரகசியத்தை குஹ்யம் அப்பியுதாக ரகசியமான விஷயத்தை கூட மறைக்காமல் சொல்லிடுவாங்க. அந்த பணிவு வேணும். சரி, எனவே சீடர் ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடம் அதிகமான கீழ்ப்படியும் குணமும் பணிவும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும். ஒரு சீடர் என்ற முறையில் ஸ்ரீல சூத கோஸ்வாமி இத்தகுதி முறைகளை எல்லாம் பெற்றிருந்தார். இவருக்கு அந்தளவுக்கு குருமார்களுக்கு சேவை செய்த பணிஞ்சதுனால்தான் இவரை உயர்ந்த ஆசனத்தில் இன்றைக்கி உட்கார வச்சு அவரிடத்துல பணிவன்போடு சௌனகாதி மனுஷர்கள் கேட்கிறார். குருவனுடைய ஆசீர்வாதத்தை தான் ஒருத்தன் பூர்ணன் அடைகிறான் அப்படின்னு குசலத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். ஆன்மீக குருமார்களின் எல்லா ஆதரவுகளையும் அவர் அடைய பெற்றவரானார். சில சூத கோஸ்வாமி தகுதி முறைகளை எல்லாம் பெற்றிருந்தார். ஆகவே சில வியாசதேவரை போன்ற அவரது கற்றறிந்த தன்னிலை அறிந்த ஆன்மீக குருமார்களின் எல்லா ஆதரவுகளையும் அவர் அடைய பெற்றவரானார். சில சூத கோஸ்வாமி நம்பகமானவர் என்ற நைமிஷாரண்ய முனிவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவரிடமிருந்து கேட்டறிய அவர்கள் ஆவல் உள்ளவர்களாக இருந்தனர். இவர் தான் நம்பிக்கைக்குரியவர், இவர் தான் பர்ஃபெக்டாக கற்றவர். ஒரு குருஷீட பரம்பரையில் வரவர் இவர் தான். இவர்களை கேட்டால் தான் சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு கேள்விகளை கேட்டாரலாம். தத் அனுக்கிரகாத்து, அந்த மகானுடைய குருநாதனுடைய அனுக்கிரகத்தினால எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு ஒரு சிஷ்யனுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். தத்பதக உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார். அவங்க வேதத்துவம் சௌமிய, அது நீங்கள் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர், எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அனுபவத்தினால். சரி, சரி. பதம் 9. தத்தாஞ்சசாயுஷ்மன்னே பவதாயத் நிச்சிதம் பும்சாம் ஏகாந்ததஸ்ரேய தன்ன சம்சிதமர்ஹசி. அதனுடைய அஞ்சசா சுலபமாக்கி ஆயுஷ்மன்னு நீண்ட ஆயுளுடன் வாழ ஆசீர்வதிக்கப்பட்டு பவதா உங்களால், அதாவது பதத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். அதனுடைய அஞ்சசா சுலபமாக்கி ஆயுஷ்மன் நீண்ட ஆயுளுடன் வாழ ஆசீர்வதிக்கப்பட்டு பவதா உங்களால் எதுவாகிலும் வினிச்சிதம் ஆராய்ந்து கண்டுபிடித்திருப்பதை பும்சாம் பொதுமக்களுக்காக ஏகாந்ததக பூரணமான ஸ்ரேயா முடிவான நன்மையை அது நக எங்களிடம் சம்சிதம் விளக்குவதற்கு அர்ஹசி தகுதி. மொழிபெயர்ப்பாப்போம். நீங்கள் நீண்ட ஆயுள் படைத்தவரே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். சௌனக மகரிஷி வயசில் பெரியவர், சூதர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அதனால் நீண்ட ஆயுள் படைத்தவரே, எது பொதுமக்களுக்கு பூரணமானதாகவும்
முடிவான நன்மை உடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவுசெய்து எங்களுக்கு விளக்கி கூறும்படி வேண்டுகின்றோம். என்ன கேள்வி கேட்குறாங்க? எது பொதுமக்களுக்கு பூரணமானதாகவும் முடிவான நன்மை உடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவுசெய்து எங்களுக்கு விளக்கி கூறும்படி வேண்டுகிறோம். இதுதான் முதல் கேள்வி. தத்ராஞ்சசா ஆயுஷ்மன் பவதா யத் வினிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்ததஸ்ரேய தந்த சம்சிதும் அர்ஹசி. ஏகாந்ததஸ்ரேய அதுதான் இங்கே சொல்கிறார். பூர்ணமானதாகவும் முடிவான நன்மையுடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து அதுவும் முடிவான நன்மையாக இருக்கணும், ஆனால் சுலபமாக இருக்கணுமா. சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவுசெய்து எங்களுக்கு விளக்கி கூறும்படி வேண்டுகிறோம். உண்மையிலே பிரபுபாதா வியாக்கியானமே சுலபமாக தான் இருக்குது, ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பொருளுரை. பகவத்கீதையில் ஆச்சாரிய வழிபாடு சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. ஆச்சாரியர்களும் தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா, அதுதான் சொல்கிறார் பிரபுபாதா பகவத்கீதையில். கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஆச்சாரிய வழிபாடு சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. ஆச்சாரியர்களும் கோஸ்வாமிகளும் பொதுமக்களின் நல்வாழ்வை பற்றிய எண்ணத்திலேயே எப்பொழுதும் ஆழ்ந்துள்ளனர். ஆன்மீக நலனை பௌதிக நலன் தானாகவே பின்தொடர்கிறது. ஆன்மீக நோடி போனவே பௌதிக நலன் தன்னாலே வந்துடும். எனவே ஆச்சாரியர்கள் பொதுமக்களின் ஆன்மீக நலனுக்கான வழிகளை காட்டியுள்ளனர். இக்கலியுகத்திலுள்ள அல்லது தொல்லைகள் நிறைந்த இரும்பு யுகத்தில் உள்ள மக்களின் தகுதியற்ற நிலையையும் நிந்தனைக்குரிய நிலையையும் முனிவர்கள் கண்டனர். இதனால் சவுனகாதி மனுஷர்கள் பார்த்தாங்க. இதனால் வேத சாஸ்திரங்களின் ஒரு சுருக்கத்தை தந்துள்ளுமாறு முனிவர்கள் சூத கோஸ்வாமியிடம் விண்ணப்பித்து கொண்டனர். எனவே முனிவர்கள் மக்களுக்கு முடிவான நன்மை பயக்கக்கூடியதான பரிபூரண நன்மையை பற்றி விசாரணை செய்தனர். அந்த பரிபூர்ண நன்மை எது? அது சுலபமாக கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றார். கலியுக மக்களின் கண்டிக்கத்தக்க செயல்களின் நிலை பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. அதை புரியுதுங்களா? அதை சொல்கிறாரு, பௌதிக நலன் முக்கியம் இல்லை, ஆன்மீக நலன் தான் முக்கியம். எனவே ஆச்சாரியர்கள் பொதுமக்களின் ஆன்மீக நலனுக்கான வழிகளை காட்டியுள்ளனர். ஆச்சாரியர்கள்லாம் இக்கலியுகத்தில் உள்ள அல்லது தொல்லைகள் நிறைந்த இரும்பு யுகத்தில் உள்ள மக்களின் தகுதியற்ற நிலையையும் நிந்தனைக்குரிய நிலையையும் முனிவர்கள் பார்த்தாங்க. இப்படிப்பட்ட நிந்தனைக்குரிய நிலையில் வாழறாங்க மக்கள், தகுதியற்ற நிலையில் வாழறாங்க இந்த யுகத்து மக்கள். இதனால் வேத சாஸ்திரங்களின் ஒரு சுருக்கத்தை தந்துள்ளுமாறு முனிவர்கள் சூத கோஸ்வாமியிடம் விண்ணப்பித்து கொண்டனர். முனிவர் மக்களுக்கு அது முடிவான நன்மை பயக்கக்கூடியதான அந்த வேத சாஸ்திரங்களையும் சாரமாக பிழிஞ்சு எடுத்து எது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான பரிபூர்ண நன்மையை பற்றி விசாரணை செய்து அது எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டார்கள். சுலபமாக கடைபிடிக்கிற ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கணும், அதனால் மக்கள் நன்மை அடையணும், பரிபூர்ண நிலை அடையணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டார்கள். விசாரணை. ஏன்னா கலியுக மக்களின் கண்டிக்கத்தக்க செயல்களின் நிலை பின்வருமாறு இன்னும் சொல்கிறார். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. பிராயேன அல்பாயுஷ சப்ய கலவு அஸ்மின் யுகே ஜனாக மந்தாசு மந்தமதைய மந்த பாக்கியாகி உபத்ருதாக. வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கலாம். பிராயேன கிட்டத்தட்ட எப்பொழுதும், அற்ப ஆயுஷக ஆயுள், சப்ய கற்றவர்களில் ஒருவர், கலு இக்கலியுகத்தில், அஸ்மின் இங்கே, யுகே யுகம், ஜனா அப்படின்னா பொதுமக்கள், மந்தாக மந்தம், சுமந்தமதையக தவறான பாதையில் செலுத்தப்பட்ட, மந்த பாக்கியக பாக்கியமற்ற, ஹி அதோடு அனைத்துக்கும் மேலாக, உபத்ருதாக குழப்பமான. மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். ஓ கற்றறிந்தவரே, இரும்பு யுகமான கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுள் உள்ளவர்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் எல்லாம் சண்டை பிரியர்களாகும். கலுனாவே கலியுகனாவே சண்டை சச்சரவுகள் நிறைஞ்ச யுகம். கலு அஸ்மின் யுகே ஜனாக சண்டை பிரியர்களாகவும் மந்த புத்தி படைத்தவர்களாகவும் அதிர்ஷ்டமற்றவர்களாகவும் அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் அமைதியற்றவர்களாகவும் உள்ளனர். உபத்ருதாக அப்படின்னா குழப்பமான, அதான் அமைதியற்றவர்களாக இருக்கிறார்கள், குழப்பமாக இருக்கிறாங்க. பொருளுரை. பகவானின் பக்தர்கள் பொதுமக்களின்
ஆன்மீக முன்னேற்றத்தை காண எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றனர் இல்லையா. அதனால் தங்களுக்காக கேட்டுக்கல சவுனகாதி மகரிஷிகள், கலியுக மக்களுக்காக கேட்டுக்கிறாங்க. கலியுகத்தில் மக்கள் பார்த்தா கலு அஸ்மின் யுகே ஜனாக, கலியுக ஜனங்களுக்காக கேட்டுக்கொள்கிறார்கள். மக்கள்லாம் பிராயன் அல்பாயுஷா, ஆயுள் குறைந்தவர்களாக இருக்காங்க. மந்தாக மிகவும் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. மந்தமதியாக மந்த புத்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம் மந்த பாக்கியாக அதிர்ஷ்டமற்றவர்களாக இருக்கிறார்கள். உபத்ருதாக அனைத்துக்கும் மேலே எப்பொழுதும் அமைதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு நன்மையும் தரக்கூடியதாகவும் பரிபூர்ணத்தை கொடுக்கக்கூடியதான விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த கலியுக மக்கள் அதுவும் அஞ்சசா சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த உயர்ந்த நலன்களை பயக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். பகவானின் பக்தர்கள் பொதுமக்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை காண எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றனர். இக்கலியுகத்தில் உள்ள மக்களுடைய நிலையை ஆராய்ந்தறிந்த நைமிஷாரண்ய முனிவர்கள் மனிதன் குறுகிய காலம் மட்டுமே வாழ்வான் என்பதை அறிந்தனர். கலியுகத்தில் ஆயுள் குறைக்கப்படுவதற்கு உணவு பற்றாக்குறை என்ற காரணத்தை விட ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்களே முக்கிய காரணமாக. காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணணும், சுத்தபத்தமாக இருக்கணும், நாமா சொல்லணும், பகவானை போய் வழிபடணும், பகவானை தரிசனம் பண்ணணும், நல்ல சிந்தனைகள் கொண்ட விஷயங்களை தியானம் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது இல்லையா. அதனால் மெயினாக என்னென்னா நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள் தான் நம்ம ஆயுள் குறைச்சி காணப்படுறதுக்கு, நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு ஆயுள் குறைக்கப்படுவதற்கு காரணமே கலியுகத்தில் இந்த ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணமாகும். முறையான பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்வதாலும் எளிய உணவை உண்பதாலும் எந்த மனிதனும் தனது ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ளலாம். அதிகமாக உண்பது, அதிகமான புலன் இன்பம், அதிகமான பிற தயவை நம்பியிருத்தல் மற்றும் செயற்கையான வாழ்வு முறைகள், இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கின்னு ஏசியில் போட்டுன்னு இதெல்லாம் இயற்கை வழிமுறைக்கு எதிராக இருக்கிறது பற்றியா. இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுடைய ஆயுசை குறைக்கிறது. எதுக்கேற்றாலும் மாத்திரை போட்டுக்கிறது, மருந்து, உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுறது, மெடிசின்ஸ், இதுபோல் செயற்கையான ஆரோக்கியத்தை தேடுறோம். இயற்கையான பழங்களை சாப்பிட்றது, நல்ல ஒரு உணவுகளை சாப்பிட்ணும் இல்லையா. அதனால் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் இப்போ எடுத்தவொடனே மாத்திரை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே மாத்திரை. டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதே இல்லை, உடனே ஒரு மாத்திரை போட்டால் உடம்பு சரியாயிடும், மாத்திரை போடுறோம். அதுபோல் மாத்திரை போட்டு சில பேருக்கு ப்ராப்ளம்லாம் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் செயற்கையான வாழ்வு முறையை நம்பி இருக்கிறோம் நாம். அதான் இங்கே சொல்கிறார், அதிகமாக உண்பது, அதிகமான புலனின்பம், அதிகமாக பிற தயவை நம்பி இருக்கிறது மற்றும் செயற்கையான வாழ்வு முறைகள் ஆகவே மனிதனின் சக்தியை உறிஞ்சி விடுகின்றன. ஆகவே ஆயுட்காலம் குறைந்து விடுகிறது தான் காரணம். ஆச்சார்கள் சொன்னபடி, வைஷ்ணவதன்படி ஒழுங்கான பழக்க வழக்கங்கள், காலையில் மங்களார்த்தி, ஒரு துளசி ஆர்த்தி, பகவான தர்சனம், குரு பூஜை, இதெல்லாம் கரெக்டாக இஸ்கானில் ஃபாலோ பண்ணுவாங்க. மகான்களை தியானம், சுத்தபத்தமாக வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி அப்படி வாழ்வாங்க. பகவான் நாமத்தை ஜெபிக்கிறது அப்படி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஆரோக்கியத்தை நம்ம காப்பாற்றி கொள்ளலாம் நிச்சயம். இந்த யுகத்தை சேர்ந்த மக்கள் பௌதிக விஷயத்தில் மட்டுமல்லாமல் ஆன்மீக தன்னுணர்வை பொறுத்த விஷயத்திலும் மந்தமானவர்களாக இருக்கின்றனர். பௌதிக விஷயத்தில் மட்டுமல்லாமல் ஆன்மீக தன்னுணர்வை பொறுத்த விஷயத்திலும் மந்தமானவர்களாக இருக்கின்றனர். மனித வாழ்வு குறிப்பாக தன்னுணர்வுக்கென்றே உள்ளதாகும். நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனுஷ ஜென்மாவே. நம்ம யார், இந்த உடம்பா ஆத்மாவா? அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்னு அந்த ஆத்மாவை கரையறதுக்கான வழியை நம்ம தேடணும். அதுதான் மனுஷ ஜென்மாவே. மனித வாழ்வு குறிப்பாக தன்னுணர்வுக்கென்றே உள்ளதாகும். தன்னுணர்வுனா நம்முடைய உண்மையான உணர்வுனா ஆன்ம உணர்வு. அதுக்காகத்தான் மனுஷ பிறவி. அதாவது மனிதன் தான் யார் என்பதையும், இவ்வுலகம் என்னவென்பதையும், பரம சத்தியம் என்னவென்பதையும் அறிய முயல வேண்டும். கொஞ்சமாவது இதெல்லாம் திரும்பி பார்க்கணும். எப்போவும் பணத்தை தேடியே ஓடுறோமே, பணம் எங்கே கிடைக்கும், இது எங்கே கிடைக்கும், வசதிகள் எங்கே கிடைக்கும்னு தேடி ஓடுறோமே, உணவு எங்கே கிடைக்கும்னு தேடி ஓடுறோமே. கொஞ்சமாவது நம்மளை தேடுறோமா, நம்ம யார்,
நம்ம ஆத்மாவா உடம்பா, நம்ம எங்கேருந்து வந்தோம், கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி முயற்சி பண்ணும்போது அப்போ தான் மனுஷ நிலைக்கு அவன் இறங்கி வரான். மனுஷ நிலைக்கு ஏறிட்டான். இல்லைன்னா மிருக வாழ்க்கை தான், கண்டதே காட்சி கொண்டதே கொள்ள, சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னா மிருகங்களும் செய்கிறது, அது என் மனுஷன் செய்கிறான்னா அந்த நிலையை விட உயர்ந்த நிலைக்கு வர்றது எப்படின்னா எப்போ தன்னை பற்றி யோசிக்கிறானோ, தான் யார், எங்கேருந்து வந்தவன், நான் தான் உண்மையான சொருபம் என்ன அப்படின்ற போது தான் அப்போ தான் மனித நாகரிகம் தொடருது. மனித நாகரிகம் அப்போ தான் மனித நாகரிகத்துக்கு அவன் வந்திருக்கான், தன்னை பற்றி உணரும் போது தான். அதான் மனித வாழ்வு குறிப்பாக தன்னுணர்வுக்கென்றே உள்ளதாகும். அதாவது மனிதன் தான் யார் என்பதையும் இவ்வுலகம் என்னவென்பதையும் பரம சத்தியம் என்னவென்பதையும் அறிய முயல வேண்டும். மனித வாழ்வு என்பது பௌதிக வாழ்வில் உள்ள கடினமான போராட்டங்களின் எல்லா துன்பங்களையும் ஜீவராசி முடித்து கொள்வதற்கும் அவனுடைய நித்திய வசிப்பிடமாகிய பரமபுருஷரிடம் திரும்பி செல்வதற்கும் உரிய ஒரு சாதனமாகும். திருப்பி படுகிறேன். பரமசத்தியம் என்னவென்பதையும் இவ்வுலகம் என்னவென்பதையும், அதாவது மனிதன் தான் யார் என்பதையும் இவ்வுலகம் என்னவென்பதையும் பரமசத்தியம் என்னவென்பதையும் அறிய முயல வேண்டும். மனித வாழ்வு என்பது பௌதிக வாழ்வில் உள்ள கடினமான போராட்டங்களின் எல்லா துன்பங்களையும் ஜீவராசி முடித்து கொள்வதற்கும் அவனுடைய நித்திய வசிப்பிடமாகிய பரமபுருஷன் திரும்பி செல்வதற்கும் உரிய ஒரு சாதனமாகும். ஆனால் தீமை பயக்கும் கல்வி முறைகளினால், நல்லா புரிஞ்சுக்கணும், தீமை பயக்கும் கல்வி முறையினால் தன்னுணர்வுக்கான ஆசையே மனிதனுக்கு ஏற்படுவதில்லை. பணம் சம்பாதிக்கிற ஆசை தான் வருதே தவிர இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையே அவனுக்கு ஏற்படுறது கிடையாது. இதை பற்றி அவர்கள் அறிய நேர்ந்தாலும் துரதிருஷ்டவசமாக தவறான வழிகாட்டிகளால் ஏமாற்றப்படுகின்றனர். நீ சாமியாராக போயிட போறியா, நல்ல பணம் சம்பாதிக்கிறது பார் அப்படின்னு தவறான வழிகாட்டிகளால் திசை திருப்பப்படுகின்றனர், ஏமாற்றப்படுகின்றனர். இந்த யுகத்தில் மனிதன் பல்வேறு அரசியல் கொள்கைகளாலும் பிரிவுகளாலும் வஞ்சிக்கப்படுகின்றான். இதுதான் கலு அஸ்மின் யுகே ஜனாக, இந்த கலியுக ஜனங்கள் இப்படி ஏமாற்றப்படுகிறது. மந்த பாக்கிய நிலையில் உபத்திரத கஷ்டங்கள் அனுபவிச்சென்று அல்பாயுசுடர்களாகவும் சோம்பேறிகளாகவும் மந்தமதி படைத்தவர்களாகவும் பகவத் விஷயத்தை புரிஞ்சிக்காமல் மந்தமதி படைத்தவர்களாக பௌதிக விஷயங்களே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சிற்றறிவு படைத்தவர்களாக. அதுதான் இங்கே கண்டிக்கிறார். ஆனால் இந்த யுகத்தில் மனிதன் பல்வேறு அரசியல் கொள்கைகளாலும் பிரிவுகளாலும் வஞ்சிக்கப்படுகிறான். மேலும் பல வகையான புலனின்ப பொழுதுபோக்குகளான திரைப்படம், விளையாட்டு, சூதாட்டம், கிளப்பு, பௌதிக நூல் நிலையம், தீய உறவு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பொய்யுரைத்தல், சிறு திருட்டு மற்றும் பிதற்றல்கள் போன்றவைகளுக்கும் இரையாகி உள்ளான். அவருடைய மனங்கள் எப்பொழுதும் சஞ்சலங்களுக்கு ஆளாகி இருப்பதுடன் பல்வேறு செயல்களின் காரணத்தால் கவலையால் நிரப்பப்பட்டதாகவும் உள்ளன. அதான் உபத்ருதாக மந்தமதியாக மந்தபாக்கியாக இது மாதிரி தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கலியுக மக்கள் இப்படி இரையாகி இருக்கிறாங்களாம். அவருடைய மனங்கள் எப்பொழுதும் சஞ்சலங்களுக்கு ஆளாகி இருப்பதுடன் பல்வேறு செயல்களின் காரணத்தால் கவலையால் நிரப்பப்பட்டதாகவும் உள்ளன. இந்த யுகத்தில் பல யோக்கியமற்ற மனிதர்கள் எந்த சாஸ்திரத்தையும் ஆதாரமாக கொள்ளாத தங்களுடைய சொந்த எந்த சாஸ்திரம் ஆதாரமாக கொள்ளாத தங்களுடைய சொந்த மத நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொள்கின்றனர். மேலும் பல சந்தர்ப்பங்களில் புலனின்பத்திற்கு அடிமையானவர்கள் அத்தகைய இயக்கங்களால் கவரப்படுகின்றனர். இதன் விளைவாக மதத்தின் பெயரால் பல பாவங்கள் செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்களுக்கு மன அமைதியோ அல்லது உடல் ஆரோக்கியமோ இல்லாமல் போய்விட்டது. சில பிரபுபாதா ஏன் சொல்கிறாருன்னா, மேல நாட்டில் கசாப்பு கூடங்களை உண்டாக்கிட்டாங்களாம். நிறைய பசுக்களை வதம் பண்ணுறது, ஆடுகளை பலி கொடுத்து ஜீவம்சை. ஆனால் பார்த்தா அந்த கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஆனால் கொல்லாதிருப்பாயாக என்ற சட்டத்தை கடைபிடிக்காமல் இருந்தாங்களாம். அது 10 கட்டளைகளை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்கிற ஒரு பதமே வந்திருக்கு. அந்த மோசஸ் வலியுறுத்துகள் 10 கட்டளைகள், அதில் கொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கட்டளை கடைபிடிக்கிறதே கிடையாதான். அப்போ ஜீவர்களை இம்சை பண்ணிக்கிட்டு அப்போ நான் பகவானிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். நீ பகவானிடத்தில் அன்பு செலுத்தினா சகல ஜீவராசியில் அன்பு செலுத்தணும் இல்லையா? அப்போ ஜீவர்களை இம்சை பண்ணிவிட்டு கொடுமையை கொலை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா பகவான் நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா அது அர்த்தமே இல்லையே.
அது மத கோட்பாடுகளுக்கு விரோதம் தானே அப்படின்னு சில பிரபுபாதா அவங்க கண்டிக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறார். ஆனால் இவங்க நல்ல கசாப்பு காலங்களை உண்டாக்குறதுல கில்லாடிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா நான் மத கோட்பாடுகள் சரியாக கடைப்பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் இங்கே சொல்கிறார். இன்பத்திற்கு அடிமையானவர்கள் நாக்குறிச்சி அடக்க முடியாமல் இப்படி மதத்தின் பெயரால் பல பாவங்கள் செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்களுக்கு மன அமைதியோ அல்லது உடல் ஆரோக்கியமோ இல்லாமல் போய்விட்டது. மாணவ பிரம்மச்சாரி சமூகம் தற்போது பராமரிக்கப்படுவதில்லை. குடும்பஸ்தர்களும் கிரகஸ்த ஆசிரமத்துக்குரிய விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. இதனால் இத்தகைய கிரகஸ்த ஆசிரமங்களிலிருந்து உருவாகும் பெயரளவேயான வானப்பிரஸ்தர்களும் சன்னியாசிகளும் உறுதியான பாதையிலிருந்து சுலபமாக வழி தவறி விடுகின்றனர். கலியுகத்தில் முழு சூழ்நிலையும் மத நம்பிக்கையற்ற நிலையினால் சுமை ஏற்றப்பட்டுள்ளது. ஆன்மீக முக்கியத்துவத்தில் மனிதனுக்கு இருந்த ஆர்வம் குன்றிவிட்டது. சத்தியமான விஷயம் இத்தனையும். பௌதிகமான புலனின்பமே தற்போதைய நாகரிகமாக உள்ளது. இந்த ஜட நாகரிகங்களை வளர்ப்பதற்காக மனிதன் உயர்வு தாழ்வு கொண்ட நாடுகளையும் சமுதாயங்களையும் உருவாக்கியுள்ளான். இதனால் வேறுபட்ட இப்பிரிவுகளுக்கிடையே போர் எனும் முடிவற்ற சுமை உருவாகியுள்ளது. அப்போவே சொல்லியிருக்கார் பிரபுபாதா. இப்போ நடக்கிற போர்லாம் எதனால்னா இதுபோல் தவறான வழிகாட்டுதல், தவறான ஒரு கல்ச்சர் இல்லை. மகரிஷிகளால் காட்டப்பட்ட வழிமுறை இல்லாமல் செயற்கையான வாழ்க்கை முறை வாழ்த்தனால்தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகுது. இவ்வளோ சண்டை சச்சரவு. சரியான ரிஷிகள் காட்டுதல் வழிதல் பிரகாரம் இறை சிந்தனையோடு இறை உணர்வோடு தர்மத்தின்படி வாழ்க்கை நடந்தால் எப்படி ஒரு செழிப்பாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ போர்களும் இவ்வளோ நாட்டுக்கு நாடு சண்டையும் ஏன் நடக்குது? பிரச்சனைகள் ஏன் வருது? ஏன் இப்படி மத கலவரம் அது இதுன்னு தேவையில்லாத வருது பிரச்சனைகள்? சரியான வாழ்க்கை முறை இல்லாத தான் காரணம் அப்படின்றது. அதனால் இந்த ஜட நாகரிகங்களை வளர்ப்பதற்காக மனிதன் உயர்வு தாழ்வு கொண்ட நாடுகளையும் சமுதாயங்களையும் உருவாக்கியுள்ளான். இதனால் வேறுபட்ட இப்பிரிவுகளுக்கிடையே போர் எனும் முடிவற்ற சுமை உருவாகியுள்ளது. எனவே தற்போதைய மனித சமூகத்தின் மதிப்பு நிலை குலைந்திருப்பதால் ஆன்மீக தரத்தை உயர்த்துவது மிக சிரமமானதாகி இருக்கிறது. நைமிஷாரண்ய முனிவர்கள் இதில் எல்லா விழுந்த ஆத்மாக்களையும் விடுவிப்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். இதுபோல் கலியுகத்தில் மக்கள் இப்படிலாம் கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர்கள் உய்வதற்கான ஒரு வழியை கேட்கிறார்கள் சூதரிடத்தில். இப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம பாகவதம் எவ்வளோ அவசியம்னு. நமக்காக தான் இந்த பாகவதம், கலியுகத்தில் உள்ள மக்கள் ஆகிய நமக்காக தான். இது போல் அதர்மங்கள்லாம் ஏற்பட போகிறதே, இவரெல்லாம் சாந்திக்கு ஒரு வழி வேணுமே அப்படின்னு பாகவதத்தை வாங்கி கொடுத்தாங்க சூதரிடத்துலேருந்து சவுனகாதி மகரிஷிகள். அதுதான் ஹலோ அஸ்மின் யுகே ஜனாக, கலியுக ஜனங்களுக்காகவே அவர்கள் கேள்விகளாக கேட்டு வாங்கி கொடுத்தார்கள் பாகவதத்தை. அதனால் நைமிஷாரண்ய முனிவர்கள் எல்லா விழுந்த ஆத்மாக்களையும் விடுவிப்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். மேலும் இங்கு இதற்கான பரிகாரத்தை ஸ்ரீல சூதகோஸ்வாமியிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். இது பரிகாரம் என்ன? மக்கள் எதை கடைப்பிடிச்சா மனசில் சாந்தி ஏற்படும்? இந்த துர்பாக்கியமான நிலைகளிலிருந்து அவங்க எப்படி விடுபடுவாங்க? இந்த தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் கரையத்து என்ன வழி அப்படின்னு தான் நிச்சயமாக அவர்கள் பூர்ணநிலை அடைவதற்கு அவர்கள் நன்மை ஏற்படுவதற்கான வழியை, அதுவும் சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய வழியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையான கேள்வி. அடுத்தது பார்க்கலாம். பூரிணி பூரி கர்மாணி, பதம் 11. பூரிணி பூரி கர்மாணி சோதவ்யானி விபாகசः அதசாதோ அத்ர யத்சாரம் சமுத்ருத்ய மனிஷய ப்ரூஹின சத்ததான ப்ரூஹி பத்ராய போதானம் ஏனாத்மா சுப்ரசீததி. பூரிணி பல வகைப்பட்ட, பூரினா பல, கர்மாணி அப்படின்னா கடமைகள். வார்த்தைக்கு அர்த்தம் படிக்கலாம். பூரிணினா பல வகைப்பட்ட, பூரினா பல, கர்மானினா கடமைகள், ஸ்ரோதவ்யானி கற்கப்பட வேண்டிய, விபாகசக விஷயங்களின் பிரிவுகளால், அதக எனவே, சாதோ ஓ முனிவரே, அத்ர இங்கு, எதுவாகிலும், சாரம்சம்,
சமுத்திரத்தை தேர்வு செய்து மனிஷையா உங்களுடைய அறிவுக்கு எட்டியவாறு புரூஹி தயவு கூர்ந்து எங்களுக்கு கூறுவீராக. பத்ராய நன்மைக்காக பூதானாம் ஜீவராசிகள் ஏன எதனால் ஆத்மா சுப்ரசிததி பூரண திருப்தி அடைகிறார். மொழிபெயர்ப்பு. பல வகையான சாஸ்திரங்களில் பல வகையான கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பல்வேறு பிரிவுகளையும் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கற்றறிய முடியும். எனவே ஓ முனிவரே, தயவுசெய்து இவ்வெல்லா சாஸ்திரங்களிலிருந்தும் சாராம்சத்தை தேர்ந்தெடுத்து அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் ஏன்னா நிறைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு பல வகையான சாஸ்திரங்கள் பல வகையான கடமைகளில் விதிக்கப்பட்டிருக்கிற சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் பல்வேறு பிரிவுகளை கொண்ட பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒருத்தன் கற்றறிய முடியுமா. எனவே நிறைய சாஸ்திரங்கள் நம்ம மகரிஷிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ்வளவும் ஒரு மனுஷன் படித்து மாளாது. தயவுசெய்து எல்லா சாஸ்திரங்களிலிருந்தும் சாராம்சத்தை தேர்ந்தெடுத்து அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் தயவு கூர்ந்து அதை விளக்குங்கள். இத்தகைய உபதேசங்களால் அவருடைய இதயங்கள் பூர்ண திருப்தி அடையக்கூடும் அப்படின்ற அந்த உபதேசங்களால் தான் சாராம்சமாக சொன்னோம். இதயங்கள்லாம் பூர்ண திருப்தி அடையக்கூடும் அப்படிங்கிற பொருளுரை. ஜடம் மற்றும் பௌதிக மூலப்பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து ஆத்மா வேறுபட்டுள்ளது. ஜடம் மற்றும் பௌதிக மூலப்பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து ஆத்மா வேறுபட்டுள்ளது. அது தன்மையில் ஆன்மீகமானதாக இருப்பதால் அது எந்த அளவுக்கு பௌதிக ஏற்பட்டாலும் திருப்தி அடையாததாகும். நல்லா புரிஞ்சு. இது ஏன் ஆத்மா சுப்ரசிதத்தின்னு சொன்னாங்க இல்லையா, எதனால் ஆத்மா பூர்ண சந்தோஷம் அடையும் திருப்தி அடையும்னு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அது பதில் சொல்கிறாரு இங்கே ஸ்ரீ பிரபுபாதா சொல்கிறாரு. இது ஆன்மா வேறு. ஆன்மா எதனால் திருப்தி அடையும்னா, ஜடம் மற்றும் பௌதிக மூலப்பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து ஆத்மா வேறுபட்டுள்ளது. அது தன்மையில் ஆன்மீகமானதாக இருப்பதால் அது எந்த அளவு பௌதிக ஏற்பட்டாலும் திருப்தி அடையாததாகும். அப்படி எல்லா சாஸ்திரங்களும் ஆன்மீக உபதேசங்களும் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காகவே உள்ளன. வெவ்வேறு காலங்களிலும் வெவ்வேறு இடங்களிலும் உள்ள வெவ்வேறு வகையான ஜீவராசிகளுக்கு ஏற்றவாறு பலதரப்பட்ட செயல்முறைகள் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. வெவ்வேறு இடங்களிலும் உள்ள வெவ்வேறு காலங்களிலும் வெவ்வேறு இடங்களிலும் உள்ள வெவ்வேறு வகையான ஜீவராசிகளுக்கு ஏற்றவாறு பலதரப்பட்ட செயல்முறைகள் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. இதனால்தான் சாஸ்திரங்களின் எண்ணிக்கையும் எண்ணிலடங்காதவையாக உள்ளன. சபாஷ். இப்போ பிராமண தர்மத்தை சத்திரியம் கடைப்பிடிக்க முடியாது, வைஷ்ணவன். அதனால் பல பேர் எல்லாருக்கும் ஒரு தர்மத்தை சொல்லணும்னா அப்போ வானப்பிரஸ்தம், கிரகஸ்தாசிரமி, பிரம்மச்சாரி, சன்னியாசி எல்லாருக்கும் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா பெருசாகி போச்சு சார். வர்ணாசிரம தர்மங்கள், பொது தர்மம், ஸ்திரீ தர்மம், ராஜ தர்மம், நிறைய பாகவ தர்மம், மோட்ச தர்மம், எக்கச்சக்க தர்மங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த அதிகாரிகளுக்கு உரிய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒரே மனுஷன் கடைப்பிடிக்க முடியாது, அந்தந்த வகையினர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெரிய நிறைய விஷயங்கள் ஆகி போச்சு. அதனால் சாஸ்திரங்களும் அதிகமாகி போச்சு. அதான் சொல்கிறார். இதனால்தான் சாஸ்திரங்களின் எண்ணிக்கையும் எண்ணிலடங்காதவையாக உள்ளன. பலதரப்பட்ட இந்த சாஸ்திரங்களில் பல்வேறு முறைகளும் விதிக்கப்பட்டு கடமைகளும் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. அதில் பல்வேறு முறைகள், ஒரு பிரம்மச்சாரி என்னென்ன கடைப்பிடிக்கணும், அது எந்தெந்த காலத்தில் எப்படி கடைப்பிடிக்கணும், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பெருசு சாஸ்திரங்கள். ஆனால் கலியுக மக்கள் வீழ்ந்த நிலையில் இருப்பதால் இந்த வர்ணாசிரமங்கள்லாம் கடைப்பிடிக்காத நிலையில் இருப்பாங்க. பல்வேறு சாஸ்திரங்களை கற்றறிந்து அவற்றை பின்பற்றுவது அவர்களுக்கு சாத்தியமல்ல. அதுக்கான ஆயுசும் கிடையாது, அதுக்கான புத்தி சாமர்த்தியம் கிடையாது, அந்தளவுக்கு சக்தியும் கிடையாது அதை கடைப்பிடிக்கிற அளவுக்கு. அதனால் கலியுக மக்கள்லாம் வீழ்ந்த நிலையில் இருப்பதால் பல்வேறு சாஸ்திரங்களை கற்றறிந்து அவற்றை பின்பற்றுவது அவர்களுக்கு சாத்தியமல்ல. எனவே இவ்வெல்லா சாஸ்திரங்களின் சாராம்சத்தை மட்டும் விவரிக்கும்படி நைமிஷாரண்ய முனிவர்கள் ஸ்ரீ சூத கோஸ்வாமியை கேட்டுக்கொண்டனர். மனிதர்களை ஆன்மீக படிக்கு உயர்த்துவதற்கு வர்ணம் மற்றும் ஆசிரம சமூகமே சிறந்த ஸ்தாபனமாக கருதப்பட்டது.
ஆனால் கலியுகத்தின் காரணத்தால் இந்த ஸ்தாபனங்களின் சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவது சாத்தியமல்ல. அதோடு வர்ணாசிரம ஸ்தாபனம் கட்டளிடுவதைப் போல் பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களுடன் தங்களுக்கு உள்ள உறவுகளை முற்றிலுமாக துண்டித்துக் கொள்வது சாத்தியமானதல்ல. சூழ்நிலை முழுவதுமே எதிர்ப்புகள் நிறைந்ததாக உள்ளது. இதை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த யுகத்திலுள்ள சாதாரண மனிதனுக்கு ஆன்மீக விடுதலை மிகவும் சிரமமானது என்பதை ஒருவர் அறிய முடியும். முனிவர்கள் இவ்விஷயத்தை ஸ்ரீல சூத கோஸ்வாமியிடம் கேட்டதற்குரிய காரணம் பின்வருமாறு ஸ்லோகங்களில் விளக்கப்பட்டுள்ளது. சரி, இது வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு பூர்த்தி பண்ணிப்போம். சூத ஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்பதாம் பதிகி தேவக்கியம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகிச்சையா. இது அடுத்த ஸ்லோகம், அதுக்கு விளக்கம் அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். என்ன அழகாக இதுக்கெல்லாம் விளக்கமாக பாருங்கள். நான் படித்து நான் தரல, அதெல்லாம் பாருங்கள். வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அந்த கலியுகத்தில் எடுபடாது. அதுக்கான மக்கள் நிச்சயமாக கடைபிடிக்கிறதுக்கு முடியாது. பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோட உறவு முறிச்சிக்க முடியுமா? சன்னியாச தர்மம் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. பிரம்மச்சரியத்தை கடைபிடி சொன்னால் பிரம்மச்சாரியாக இருக்க முடியுமா? அந்த யுகத்தில் முடியாது. எல்லாமே சூழ்நிலைகள் முழுதும் எதிர்ப்புகளாக நிறைந்ததாக இருக்குது. அதனால் எதையும் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையில் தான் தள்ளப்பட்டான் மனுஷன். அதனால் இந்த கருத்தை கொண்டு பார்த்தா இந்த யுகத்தில் சாதாரண மனிதனுக்கு ஆன்மீக விடுதலை மிகவும் சிரமமானது என்பது அறிய முடியும். அதனால் இவ்வளோ கஷ்டமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாரமான விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு தான் கேட்குறான். அது பின்னாடி சொல்ல போகிறாங்க. அடுத்த அத்தியாயத்தில் தான் சூத மகரிஷி சொல்ல போகிறாரு. இந்த கேள்வி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. 6 கேள்விகளை கேட்குறாங்க. யார்? சௌனகாதி மகரிஷிக்கு பின்னாடி இன்னும் கேள்விகளை கேட்க போகிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் யாருக்காக கேட்குறாங்கன்னா கலியுக மக்களுக்காக கேட்குறாங்க, நமக்காக கேட்குறாங்க. அப்போது நம்ம எந்த அளவுக்கு கீழ்நிலையில் தள்ளப்பட்டோம், நம்மளுடைய தீன நிலையை பாருங்கள். நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு எதிர்காலத்தில் மக்கள் எப்படிலாம் இருக்க போகிறாங்க, அல்பாயுஷுடையலாம், மந்திரலா, சோம்பேறிலாம், பகவத் விஷயத்துக்கு வரமாட்டாங்க, உபத்திரவங்களை நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க, சண்டை சச்சரவு கொண்டவங்களாக இருப்பாங்க, ஒரே போர் நிகழப்போகுது, பிரச்சனைகள் நடக்க போகுது, எல்லாத்தையுமே உபத்திரதாக அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஞான திருஷ்டியில் சௌனகாதி மகரிஷிகள் நமக்காக கவலைப்பட்டு சூதரத்தில் விஷயத்தை வாங்கி தராங்க. பாருங்கள் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸ்ரீல பிரபுபாதா வியாக்கியானத்தை படிக்கும்போது தான் தெரியுது. ஓஹோ, உபத்திரத்தாக மந்தம் அதுக்கு விளக்கம்லாம் எதிர்காலத்தில் இது போல் உபத்திரவங்கள், இது போல் சண்டைகள், சச்சரவுகள்லாம், இப்போ நாட்டுக்கு போர், வீட்டுக்குள்ளே தகராறு, இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க மக்கள். இவரெல்லாம் கரையறதுக்கு என்ன வழி? அதனால் ஆத்மா பூர்ண சந்தோஷம் அடையும். நிறைய சாஸ்திரங்களை இவங்கெல்லாம் படித்து தர்மத்தை கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் அதனுடைய சாராம்சம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நமக்காக வாங்கி கொடுக்குறாங்க சௌனகாதி மகரிஷிகள். அவங்களாம் கோடான கோடி நன்றி சொல்லணும். அவங்களாம் அவங்க கேட்கலன்னா நம்மளுக்கு நீ பாகவதம் கிடச்சிருக்காது. சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம படித்தது நான் இப்போ சொன்னதே சுருக்கம்தான். இதை நீங்கள் அப்படியே விசாரணை பண்ணி பாருங்கள். இப்போ படித்ததை நான் அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரணை பண்ணி பார்த்தா அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். அருமையான ஸ்லோகங்கள், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்லோகங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரியுது பாருங்கள். பிரபுபாத வாழ்க்கை விளக்கத்தை பார்த்தா. ராம ஸ்ரீராமநாம சங்கத்துக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். சகல சால்மலி கி ஜெய். ராம ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். சகல சால்மலி கி ஜெய். ராம 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 ராம.